Welcome all of you to my video. In this video we are going to see chapter 2 numbers and sequences exercise 2.5 8th sum. If 3 plus k 18 minus k 5k plus 1 are in AP then find k ன்னு சொல்லிருக்காங்க. So 3 plus k 18 minus k 5k plus 1 சொல்லி கொடுத்துருக்காங்க. 5k என்ன நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது ஒரு ஏபின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ ஏபின்னா உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்? ஏ தெரிய வரும், டி தெரிய வரும், காமன் டிஃபரன்ஸ் டி, தென் டேர்ம்ஸ் நம்பர் தெரியாது. ஏன்னா அந்த நமக்கு இந்த மூணு சேர்த்து சம்திங் ஏபின்னு தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கே வேல்யூ தெரியாது, இதை நம்ம கண்டுபிடிக்க ரொம்ப டஃப்பு. ஸோ அதனால் நம்மளுக்கு என்னெல்லாம் தேவையில்லை, நம்மளுக்கு ஏடி தெரிஞ்சாலும். ஸோ ஏ வந்து உங்களுக்கு 3 + k ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டி வந்து உங்களுக்கு T2 - T1. ஸோ நம்ம கே கண்டுபிடிக்க எதை யூஸ் பண்ண போகிறோம்னா we are யூஸ் திஸ் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஏபியாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நம்ம இது ஃபஸ்ட்டு சம்மில் இந்த எக்ஸசைஸோட தொடக்க சம்மில் பார்த்துருப்போம். T2 - T1 = T3 - T2 இருந்துச்சுன்னா அது நம்ம ஏபின்னு நிறைய சம்ஸில் ப்ரூவ் பண்ணியிருப்போம். ஸோ இது ஏபின்னு கொடுத்தனால நம்ம இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிடலாம். இதுதான் நம்மளுக்கு வரணும்னு தெரியும். நம்மளுக்கு ஏபி வரணும்னாச்சு, ஏபியாக இருக்குங்கிறோம் கண்டிப்பாக இப்படி இருந்திருக்கணும், இப்படி இருந்தால் மட்டும்தான் ஏபி வந்திருக்கணும். ஸோ T2 என்பது உங்களுக்கு இந்த டேர்ம் 2 18 - k minus 3 + k third term பாருங்கள் 5k + 1 5k + 1 minus 18 - k. ஸோ அந்த டேர்ம்ஸ் T1 T2 T3ன்னு எடுத்து நம்ம கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ 18 - k மைனஸ் உள்ள ஒன்றுனா -3 - k ஆயிரும். இது 5k + 1 மைனஸ் உள்ள ஒன்றுனா -18 + k ஆயிரும். ஸோ மைனஸ் உள்ள ஒன்று போகும்போது உள்ள இருக்க மைனஸ் எல்லாமே ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் எல்லாமே மைனஸ் ஆயிரும். ஸோ இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ கே எல்லாத்தையும் ஒரு டேர்ம்ஸில் கொண்டு வந்துருங்க, நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒரு டைம் கொண்டு வந்துருங்க. ஸோ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்லா கேவையும் கொண்டு வரேன். ஸோ இது 5k இது ஒரு கே இருக்குது. ஸோ டோட்டலி ஃபஸ்ட்டு இது சிம்பிளை பண்ணிக்கலாம். 18 - 3 வந்து எங்களுக்கு என்னென்னு கிடைக்கும்னா 15 கிடைக்கும், -2kன்னு சொல்லிட்டு கிடைக்கும். தென் இங்கே வந்து 5k + k 6k minus 18 - 1 வந்து 17. ஸோ பெரிய நம்பர் சிம்பிள் -17. இப்போ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதே இந்த சைடு கொண்டு வந்துருங்க, இதே இந்த சைடு கொண்டு வந்துருங்க. அப்படி கொண்டு வந்தீங்கன்னா 6k + 2k = 15 + 17 சொல்லிட்டு வரும். ஸோ தட் இஸ் 8k = 15 17 ஆட் பண்ணிங்கன்னா 5 + 7 வந்து 12. ஸோ 32 கிடைக்குது. ஸோ k = 32/8, k = 4. அவங்க கேட்டிருந்தது கே வேல்யூ தான், நம்ம அதை கண்டுபிடிச்சோம். கே என்பது 4ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான் அந்த சம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.